this is Lakshmi Prabha and you are watching Rajpedia. First of all, I would like to thank all the subscribers. Thanks for motivating me. Today, let us discuss about the types of communities. And first, what is community and the nature of communities in Radu? It is in the previous video. So, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. And after that, in the types of communities, in an easy understanding. Okay, now let us start the class. First, types of communities. இதை எப்படி classify பண்ணியிருக்காங்கன்னா, it is classified based on location, shared characteristics, and it is based on social structure, and few other steps are there. And now, it is based on location. It could be classified as rural communities, urban communities, and suburban communities. Rural communities, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் அங்கே என்ன கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். மோஸ்ட்லி எல்லோரும் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக தான் இருப்பாங்க. அண்ட் சம் பீப்புள் வில் பி கோயிங் ஃபார் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் தெரியும் இல்லையா, ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறது, அந்த வெடி மருந்து, மேட்ச் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த இந்த ஸ்டிச்சிங் டெய்லரிங் இதுக்கு போகிறது, ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த தைச்சி கொடுக்குறது, நைட்டிஸ் தைச்சி கொடுக்குறது, அப்புறம் இந்த கேண்டில் ஒர்க்கு, இந்த மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, அங்கே சோஷியல் பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சோஷியல் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஊரில் யாரை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். இந்த இந்த மூவியில் கேட்குற மாதிரி பிச்சை மகனா நீ அப்படின்ற மாதிரி யாரை பற்றி நீங்கள் போய் பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஓகே, பட் இங்கே அர்பனில் சிட்டிஸில் பார்த்திங்கன்னா அப்படி நமக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அர்பன் கம்யூனிட்டி. அர்பன் கம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் சிட்டிஸ், டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இங்கே பாப்புலேஷன் கம்பேரபிளி எப்படி இருக்கும்? பயங்கர ஹெவி பாப்புலேஷன் இருக்கும். சரியா? இங்கே நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் எப்படி இருக்கும்? ஆக்குபேஷன் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் எக்கானமிஸில் இருக்கும். டைவர்ஸ் எக்கானமிஸ் இருக்கும். டைவர்ஸ் எக்கானமிஸ்னால் என்னது? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க வீடுகளில் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பாங்க, ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க, அண்ட் தென் ஒருத்தர் இப்போது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டுருப்பாங்க, ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க, ரைட்? இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சில பேர் லேண்ட் ப்ரோக்கராக இருப்பாங்க. ஓகே, ஸோ வெரைட்டி ஆஃப் ஆக்குபேஷன், டீச்சர், கவர்மெண்ட் ஜாப்ஸு, மோர் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அண்ட் தென் இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூரல் அண்ட் கம்யூனிட்டி, ரூரல் அண்ட் அர்பன் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? ஸோ இது செகண்ட் டைப். தென் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா சர்பர்பன் கம்யூனிட்டிஸ். சர்பர்பன் கம்யூனிட்டி அப்படின்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் போத். லைக் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் இருக்காது, ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும் அங்கேயே. ஓகே, ஸோ கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் கலந்தது தான் ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த சர்பர்பன் கம்யூனிட்டிஸ். ஓகே ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ஷேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஷேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். இப்போ ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 10 ஃபீட்டில் ஒருத்தரை பார்த்தாலே, 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு அவங்க இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட முடியும். பட் காலேஜ் கேர்ள்ஸ் பொறுத்த மட்டும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட்
ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும். அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, லாங்குவேஜு, ரைட்? அந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ் கோடு, இந்த பர்தா யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி அவங்க எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், பொட்டு வைக்கிறது, ஓகே? அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ். இன்னும் ஹிந்துஸ்னால் அவங்களுக்கு அந்த அவங்களோட பிலீஃப்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, லைக் திருப்பதி கயிறு கட்டி இருக்கிறது, சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஓகே, முஸ்லிம்ஸ்னால் பர்தா, கேர்ள்ஸ் வந்து பர்தா போட்டிருக்கிறது, ஓகே? அண்டு பாய்ஸ் வந்து அந்த கேப்பு, ஐ மீன் மென் வந்து கேப் வச்சுருப்பாங்க, ஓகே? அண்டு இந்த மாதிரி சிலது வந்து இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகே? ஆனால் கிறிஸ்டியன்ஸ் பார்க்கும்போது அவங்க ஆர்னமெண்ட்ஸ் சில பேர் எதுவுமே போட மாட்டாங்க. சில சில கம்யூனிட்டிஸில், ஐ மீன் கிறிஸ்டியன்ஸில் சில கம்யூனிட்டிஸில் ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டிஸ்டன்ஸில் இருந்தே, ஓகே? அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் பேஸ் பண்ணி. தென் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் வச்சு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரைட்? ப்ரொஃபஷன் வச்சு அப்படின்னா என்ன ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும்? டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, தென் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக அசோசியேஷன் இருக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அசோசியேஷன் இருக்கும். ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட் டிரைவர்ஸ்க்கு கூட அசோசியேஷன் இருக்கும். அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா வந்துட்டு அவங்க சேர்ந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? டாக்டர்ஸ்க்குன்னு அசோசியேஷன் இருக்கும். டாக்டர்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ஈவன் லாஸ்ட் இயர் ஒரு 1 year ago பார்த்தீங்கன்னா, 1.5 year ago பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த லேடி டாக்டருக்கு நடந்த இது. ஸோ அதை எதிர்த்து வந்து ஒரு இது பண்ணாங்க. அது வந்து கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதான் டாக்டர்ஸ் அசோசியேஷனில். தென் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் நீங்கள் உங்களுக்கு கேட்கவே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து சேல்ரி ஹைக்காக இது பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். இந்த மாதிரியான முக்கியமான ப்ரொஃபஷன், ஏன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு கூட அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஓகே? தென் ஹெச்ஆருக்கு ஹெச்ஆர் அசோசியேஷன் இருக்குது. மீட்டிங் நடக்கும் 3 months once, அல்லது குவார்ட்டர்லி அல்லது மந்த்லி ஒன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து மீட்டிங் நடக்கும், இதெல்லாம், ஓகே? தென் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கம்யூனிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கம்யூனிட்டிஸ்னால் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ உங்களோட ஹாபீஸ் ரிலேட்டடானது அல்லது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடானது ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. வேறு ஐ மீன் ஸ்விம்மிங் கிளப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து இது காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஓகே? ஏதாவது ஒரு கண்ட்ரி லெவல், நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இருந்தால் அதுக்கு இவங்களை ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஈவன் கிரிக்கெட் கிளப்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே? சில பேர் மெம்பராக கூட இருக்கலாம், ஓகே? ஸோ இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கம்யூனிட்டி. அண்ட் ஐடென்டிட்டி பேஸ்டு கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேரிங் காமன் கல்ச்சர். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சோஷியல் ஐடென்டிட்டிக்காக நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறது. சோஷியல் ஐடென்டிட்டி அப்படின்னா, இப்போ வந்து ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பீப்புள் எல்லாரும் ஒரு யூனிட்டி இருக்கும் இல்லையா? இப்போ ஐ மீன் இப்போ நீங்கள் வெளியில் ஏதாவது பிளேசஸ் போனீங்க அப்படின்னா, அங்கே ஒரு தமிழ் பீப்புளை மீட் பண்ணும்போது தமிழா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு அவங்களோட வேறு எந்த பாண்டிங்குமே தேவையில்லை. அந்த தமிழ் பேசினாலே வந்து வில் பி ஹாப்பி, ரைட்? இது நீங்கள் இந்த மூவி மௌனராகம் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, ஓகே? லேட்டஸ்ட் மூவியில் எதுலையாவது வந்திருக்கும். லைக் அதில் வந்து அந்த ரேவதி மோகன்
ராஜாராணியோடைய ராஜாராணி மூவியோடைய எக்ஸாக்ட் அது அந்த அந்த இதில் தான் காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரில் போயிட்டுருப்பாங்க, பஸ் ஒன்று கிராஸ் ஆகும், அதில் தமிழில் பாட்டு பாடிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காமிச்சிட்டு போவாங்க, ரைட். இந்த மாதிரி வந்து அந்த ஃபீலிங் சொல்ல வரேன் நான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபீலிங். நம்ம இப்போ வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை வெளியூர்லேயோ ஒர்க் பண்ணுறவங்க, தங்கி படிக்கிறவங்களுக்கு இந்த ஃபீலிங் பற்றி கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, திடீர்னு ஒரு தமிழ் பீப்புளை மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஐடென்டிட்டி பேஸ்ட் கம்யூனிட்டி. இது தமிழனுக்கு மட்டும் இல்லை, இந்தியன், லைக் தட் சம்திங். இது எல்லாமே அந்த அந்த சோஷியல் ஐடென்டிட்டி, அடையாளத்தை காட்டுறது, கல்ச்சர் பேஸ்டு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்மல் கம்யூனிட்டி, இன்ஃபார்மல் கம்யூனிட்டி அண்ட் இன்டென்ஷனல் கம்யூனிட்டி. ஃபார்மல் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார்மல் கம்யூனிட்டி இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், டார்கெட் இருக்கும், அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு டார்கெட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் வந்து டார்கெட்ஸ் இருக்கும், 100% ரிசல்ட் தரணும், 100% பாஸ் ரிசல்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், ரைட். அந்த கோலுக்காக அவங்க வந்துட்டு அவங்க ஸ்கூல், அவங்க காலேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு. ஈவன் இந்த 10th + 2 லலாம் பார்த்தீங்கன்னா 100% சென்டம் ரிசல்ட்டுன்னு வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட். ஈவன் இந்த மூவி எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட டார்கெட்டுக்காக எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் சில ஸ்கூல்ஸில் இன்னும் பயங்கர இதாக இருப்பாங்க, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மூவி வாட்ஸ் தட், இந்த சமுத்திரகனியோட அப்பா மூவி, ரைட். அதில் காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்கூலில் எந்த அளவுக்கு வந்து டார்கெட்டாக. அதை நெகட்டிவ் சைடில் சொல்ல வரல, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ட் ரூல்ஸு, ஃபார்மல் கம்யூனிட்டி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல வரேன். ஓகே, டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லெஸ் ஸ்ட்ரக்சர்ட், ஃபார்மல் மாதிரி கிடையாது, இது வந்து லெஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஓகே, ஸ்கூல்ஸில் என்னென்ன உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா தமிழில் பேசக்கூடாது, ஓகே. ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப போடக்கூடாது, லூஸ் ஹேர் விடக்கூடாது, ஓகே. கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, யூனிஃபார்ம் போடணும், ரைட். தென் லைனில் வரணும், டைமிங்க்கு வரணும், ஓகே. க்யூ ஃபாலோ பண்ணணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், தென் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும். காலேஜஸ்னாலும் அதே தான், அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும், அப்சர்வேஷன் நோட் எழுதணும், ரைட். ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணணும், ஓகே. ப்ராக்டிகல்ஸ் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுதான் ஃபார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்ல வரேன். அது அந்த மாதிரி இன்ஃபார்மல் கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, இது வந்து லெஸ் ஸ்ட்ரக்சர்டு தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே எல்லோரும் வந்து இந்த டைமிங்க்கு வரணும்னு சொல்லுவீங்க, பட் எங்கேயா மீட் பண்ணோம்னா அந்த டைமிங்க்கு வந்து ஒரு சிலர் அவங்களா செல்ஃப் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண தான் உண்டு. இல்லை லேட் பண்ணுறவங்க லேட் பண்ணிட்டு தான் வந்து 6 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு தான் வந்து போகிறவங்களாம் இருக்காங்க, ரைட்டா. அவங்களுக்கு பனிஷ் பண்ண போகிறாங்களா இல்லை, பட் ஸ்கூல் காலேஜ்லனா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, தென் ஈவன் நெய்பர்ஸ், ஓகே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ரைட். இவங்கெல்லாம் இந்த மாதிரி நெய்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு வந்து நீங்கள் குரூப் ஆரம்பிக்கிறது, ரைட். தென் நெய்பர்ஸ்க்குன்னு வந்துட்டு ஒரு இப்போ காலனி அசோசியேஷன் வச்சுருக்கிறது, தென் அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது என்ன மூவி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி,
அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலனி பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசி செஞ்சு ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணி அங்கே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஃபார்மல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தென் இன்டென்ஷனல் கம்யூனிட்டி அப்படின்னா அவங்க வந்து தே லிவ் டுகெதர் அண்ட் ஷேர் த ரிசோர்ஸஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே வீட்லேயோ இல்லை ஒரே ஒரு பிளேஸ்லேயோ இருப்பாங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அக்சஸ் பண்ணிப்பாங்க, காமனாக இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல், பிஜி, தென் மேன்ஷன், ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற திங்ஸ், ஓகே, அங்கே இருக்கிற டேபிள், சேரு, காட்டு, பெட்டு, தென் வேறு வாஷிங் மிஷின், இந்த மாதிரி என்ன அங்கே திங்ஸ் இருக்கோ, அவைலபிளாக ரிசோர்ஸஸ் இருக்கோ, அதெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க, ரைட்? ஸோ இதுதான். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் த அதர் டைப்ஸ். ஓகே, அதர் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் குளோபல் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அது மாதிரி வந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, ஓகே, இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இது பண்ணுறது தான் வந்துட்டு ஐ மீன் ஒரு இதில் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு கம்யூனிட்டி, ஓகே, குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, அண்ட் தென் கம்யூனிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஷேர் காமன் அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப்பில் இருப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐ மீன் இப்போ சயின்டிஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி மெயினாக அந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் இனோவேஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ் ஆகும், அடுத்த வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கம்யூனிட்டிஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். தென் இதில் வந்து அவங்க வந்து அந்த குரூப் வந்து வில் பி என்கேஜ்ட் இன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதான் வந்து கம்யூனிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ். தென் அட் லாஸ்ட் இட் இஸ் குளோபல் கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா குரூப் மெம்பர்ஸ் வில் பி ஷேரிங் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஆல் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ். அண்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் கம்யூனிட்டி அண்ட் நேச்சர் ஆஃப் கம்யூனிட்டின்னு இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வந்து ரிமைனிங் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸை. ஸோ தட் இட் வில் பி உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை சொல்லியிருக்கேன். ஓகே, and once again I would like to thank each and every subscriber and thanks for motivating me. Okay, and we will meet you in the next video. Until then, before I'm saying bye, please do consider subscribing. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டாபிக் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு டாபிக் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, and thanks for watching my video and it's bye.